பரோஸ் 2024 தமிழ் டப்பில் தேட்டரில் வரவிருக்கிற படம் தான் இந்த பரோஸ். இந்த படத்தில் மோகன்லால் அவங்க லீட் ரோல் அடித்து நடிச்சிருக்காங்க. மோகன்லால் அவங்களே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாச்சு. இந்த ட்ரெய்லரில் இருந்தும் இந்த படம் ஒரு நாவலை யூஸ் பண்ணி எடுத்துருக்கிற படம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு அசம்பிளாக ஒரு கதையை ரெடி பண்ணி படத்தோட கதை இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்தில் மோகன்லால் ஒரு பூதமாக நடிக்க போகிறாரு. அது ட்ரெய்லர்லேயே அது காமிச்சிட்டாங்க. எப்படியாப்பட்ட பூதம்னா, இவர் பழங்கால சொத்துக்கள், அதாவது வாஸ்கோடகமா அப்படிங்கிற ஒரு பூர்வீகத்திலேருந்து வெளிவந்த அவங்களுடைய சொத்துக்களை பராமரிச்சுட்டு வர ஒரு பூதம். இந்த பூதம் அவங்களுக்கு பாரம்பரியாக வர அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்துக்களை அப்படியே கொடுத்துட்ருக்கோம். அதன்படி வில்லன்க இந்த சொத்துக்களை கைப்பற்ற நிறைய பிளான் பண்ணுறாங்க. அதில் குட்டி பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணுக்கு தான் இந்த சொத்து இருக்கும், போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி வருது. இறுதியில் மோகன்லால் அவங்க உண்மையான இந்த சொத்துக்குரிய உண்மையான வாரிசு எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி பயணமெல்லாம் மேற்கொண்டு இதை கண்டுபிடிக்கிறாரு, அப்படி அவர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதையாக இருக்கலாம். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். ஏன்னா படத்தில் அட்வென்ச்சர் காட்சிகள் அந்த ட்ரெய்லரில் வச்சு பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் சும்மா திறம்பட எடுத்திருக்காங்க. படத்துடைய தமிழ் ப்ரீ ஷோ விட்டுட்டாங்க. இந்த ப்ரீ ஷோவில் நிறைய ஆக்டர்ஸ்லாம், பிரபலமான ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். மற்றபடி படத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. ட்ரெய்லரை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதுவும் விஷுவல் எஃபெக்டாக ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா, இதில் என்ன கொஞ்சம் ஸ்லோனஸ்க்கு இதில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மைனஸாக வரும். அந்த ஸ்பீடு குறையக்கூடாது. அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் காட்சி தான் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு இருந்ததுன்னா செம்ம வேறு லெவலாக இருக்கும். ஓகேயோஸ், இந்த படத்தோடைய இந்த ட்ரெய்லரையும் இந்த கதையை வச்சு பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.